Bank. Bank account for business is used for business related transaction. Through bank, we can make cash deposit and cash withdrawal or allow payments to be made and received. So bank account அப்படிங்கிறது பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீடியம் ஆயிடுச்சு. நம்மளோட பிஸ்னஸோட கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படும் பொழுது அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சப்ளையர் கஸ்டமர் எங்கே வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை மணி ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொன்றுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேஷ் டெபாசிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கேஷை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், கிளாசிஃபை. கேஷ் அக்கௌண்ட் அசெட், அதனால் ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ ரூல் படி கேஷ் வெளியே போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும், பிஸ்னஸ்லேருந்து கேஷை வெளியே போகுது. ஸோ வாட் கோஸ் அவுட் இஸ் கிரெடிட். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் எல்லாம் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் கொண்டு வருவோம். பிஸ்னஸ் கொடுத்த கேஷை பேங்க்கில் ரிசீவ் பண்ணி வைக்கிறதுனால டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் withdrawal டிரான்சாக்ஷன். கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க். ஸோ நம்ம பிஸ்னஸ் பேங்க்கில் ஏற்கனவே டெபாசிட் பண்ண கேஷை தனக்கு தேவைப்படுற டைமில் வித்ட்ரா பண்ணிக்கும். ஓகே, இப்போ அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறதுனால ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது கிளாசிஃபை. கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஸோ ரூல் படி பிஸ்னஸ்குள்ளே கேஷ் வந்திருக்கா இல்லை பிஸ்னஸை விட்டு கேஷ் போயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். வித்ட்ரான் தானே பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கேஷ் அக்கௌண்ட்டு தான். ஸோ பேங்க்லேருந்து வித்ட்ரான் பண்ணும் பொழுது கேஷு நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள். பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, இங்கே பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற கேஷை கொடுத்தது பேங்க்கு. ஸோ பேங்க் தான் கிவர். கிரெடிட் த கிவர். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்த்தது பேங்க்குக்கும் பிஸ்னஸுக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப். அவங்க டெபாசிட் பண்ணால் இல்லை வித்ட்ரா பண்ணால் எப்படி டிரான்சாக்ஷனில் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போது பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணிவிட்டு எப்படி வந்து கேஷை பேமெண்ட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க பேங்க் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் சோல்டு கூட்ஸ் அண்ட் ரிசீவ்டு கேஷ் த்ரூ பேங்க். டிரான்சாக்ஷனை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். சோல்டு கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். யாருக்கு கூட்ஸை சேல் பண்ணுவோம்? நம்மளோட கஸ்டமருக்கு. அண்ட் ரிசீவ்டு கேஷ். கூட்ஸை சேல் பண்ணிவிட்டு கேஷை ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனால் கையில் வாங்கல, த்ரூ பேங்க். எஸ், சேல் பண்ண கூட்ஸுக்கான கேஷை நம்மளோட கஸ்டமர் டைரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ கூட்ஸை சேல் பண்ணிவிட்டு கேஷை பேங்க்கில் ரிசீவ் பண்ணிடுறது. இதே டிரான்சாக்ஷனை உங்களோட புக் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் மாற்றமாக கேட்டிருக்கலாம். சோல்டு கூட்ஸ் அண்ட் ரிசீவ்டு கேஷ் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமர் இந்த மாதிரியான சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த கேஷை பேமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரணும். நீங்கள் தப்பாக டெபிட் கார்டு அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டுன்னு போட்டுறக்கூடாது. அது தப்பு. நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் கொண்டு வரணும். ஓகே, இப்போ அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கூட்ஸை சேல் பண்ணியிருக்கனால ஒன்று சேல்ஸ் அக்கௌண்ட். திருப்பி கேஷ் ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஆனால் பேங்க் மூலமாக. அதனால் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுறாதீங்க, பேங்க் அக்கௌண்ட்டுன்னு தான் போடணும். பிகாஸ் நம்ம கையில் கேஷை ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கேஷ் நம்மளோட பிஸ்னஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லி கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். ஆனால் அந்த கேஷை பேங்க் தான் இப்போ ரிசீவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது அக்கௌண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது. சேல்ஸுங்கிறது இன்கம் சேர்ந்தது. ஸோ நாமினல் அக்கௌண்ட். ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அண்ட் பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். நம்மளோட கஸ்டமர்கிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணதுனால டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் purchased goods and paid cash through bank. So business supplier இருந்து goods பர்ச்சேஸ் பண்ணுது.
அந்த கூட்ஸுக்கான கேஷை பேங்க் மூலமாக பேமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்னொன்று பெய்டு கேஷ் த்ரூ பேங்க். கையில் கேஷாக கொடுத்துருந்தோம்னா தான் அது கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் பெய்டு கேஷ் த்ரூ பேங்க் மூலமாக நம்மளுக்கு இங்கே பேமெண்ட் நடந்திருக்கு, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடணும். அடுத்தது கிளாசிஃபை. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் வரும். ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இங்கே நம்ம சப்ளையருக்கு பேங்க்கு கேஷை கொடுக்குது, ஸோ கிவ்வர், அதனால் கிரெடிட் த கிவ்வர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பேங்க் லோன். பாரோவ்டு லோன் ஃப்ரம் பேங்க்கு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அந்த அமௌண்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆட் ஆகும். அதனால் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு ஒன்று பேங்க் லோன் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். பேங்க்கு கிட்ட இருந்து லோன் வாங்குகிறோம், ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட். அந்த அமௌண்ட் என்னோட பேங்க்கில் ஆட் ஆகுது, ஸோ பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கிளாசிஃபை. பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு லயபிலிட்டி, அதாவது கடன். திருப்பி அந்த பேங்க்குக்கு இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணி ஆகணும், ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அண்ட் ரூல் படி அந்த லோன் அமௌண்ட்டை கொடுக்கறதுனால கிரெடிட் த கிவர். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் தான். இங்கே அந்த பேங்க் லோனுக்காக நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ரூல் படி டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் லெவிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படுற டைமில் கேஷை எடுத்துக்கிறோம். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுனால பேங்க் இந்த மாதிரி சார்ஜஸ் எடுக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ்லேருந்து இந்த பேங்க் சார்ஜஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ். ஒன்று பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். இப்போது பேங்க் பண்ணுற ப்ராசஸ்க்கெலாம் சார்ஜஸ் எடுக்குது அப்படின்னா நம்ம கையில் போய் கொடுக்க போகிறது இல்லை, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தானே எடுக்கும், ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். அடுத்தது கிளாசிஃபை. இந்த பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். பேங்க்னு பார்த்தோன்னையும் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு போட்டுறக்கூடாது, அங்கே ஃபுல்லாக படித்து பாருங்கள். பேங்க் சார்ஜஸ். பேங்க் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கு, அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கறதுனால அது எக்ஸ்பென்சஸ் தானே, ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுன்னு தான் போடணும். ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பேங்க் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இந்த பேங்க் சார்ஜஸுக்கான அமௌண்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் போகுது. ரூல் படி கிரெடிட் த கிவ்வர். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பேங்க் டைரக்ட்லி ரிசீவ்டு ஆர் பெய்டு. ஸோ ஒரு சில டைமில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுற இன்கம் ஆகட்டும், இல்லை பேமெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் இப்போ பேங்க் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பாஸ்புக் பார்த்தா தான் தெரியும் இந்த டேட்டில் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மற்ற இன்கமும் ஏற்படும். அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோம்னா பேங்க் சில டைம் அவங்க பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நம்மள்ட்ட சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு அமௌண்ட் எடுத்துருக்கிறதாகட்டும், ஒவ்வொரு மந்த்தும் இவ்வளோ அமௌண்ட் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் பேங்க் அதுபடி செஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்புக் பார்த்தா தான் அப்டேட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், பேங்க் டைரக்ட்லி ரிசீவ்டு டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படிங்கிற இன்கம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. டிவிடெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கறது தான் டிவிடெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி நம்மளோட டிவிடெண்ட் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்று பேங்க் இன்வால்வ் ஆயிருக்கு, ஏன்னா அந்த கேஷை பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது, அதனால பேங்க் அக்கௌண்ட். இன்னொன்று டிவிடெண்ட் அப்படிங்கிற இன்கம் நம்மளுக்கு வந்திருக்கு, அதனால அந்த இன்கம் நேமை தான் இந்த இடத்துல எழுதணும், டிவிடெண்ட் அக்கௌண்ட். அடுத்தது அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இங்கே ரூல் படி அந்த கேஷை ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் த ரிசீவர்.
அண்ட் டிவிடெண்ட் அப்படிங்கிறது இன்கம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் வரும். அண்ட் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். இதே மாதிரி ஒரு பேமெண்ட் பார்த்துடலாம். ஒரு எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் பண்ணதை பார்த்துடலாம். பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேங்க்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காக அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் முன்னாடியே பேங்க்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், இந்த டேட் ஆனால் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்ன அக்கௌண்ட் இருக்குது? பேங்க்கு பேமெண்ட் பண்ணுறதுனால ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டு, இன்னொன்று எந்த எக்ஸ்பென்சஸுக்காக பேங்க் காசு கொடுத்துருக்கு? இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்காக. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுத்தா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் நேமும் அந்த பர்டிகுலர் இன்கம் நேமை தான் எழுதணும். அடுத்தது கிளாஸிஃபை. பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்காக கேஷு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் த கிவர். அதனால தான் கிரெடிட் சைடில் டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியும். அப்போது நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டெபிட் சைடில் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நேமை போடணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்.